வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தியாகத்தின் மறு உருவம் தான் தாய் என்ற தலைப்பில் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஏன்னா தாய் என்பவள் குழந்தையை கருவில் சுமக்கிறதுலேருந்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கடைசி மூச்சு வர தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்கிறாள். அந்த வகையில் இங்கும் சில வீடியோக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த சகோதரி தன்னுடைய குழந்தைய கருவில் சுமந்தது மட்டும் இல்லாமல் இப்போது முதுகலையும் சுமந்து தலையில் செங்கல்களையும் சுமந்து கட்டட வேலை செஞ்சாவது தன் குடும்பத்தை காப்பாற்றுங்கிற ஒரு கட்டாயத்தில் இந்த சகோதரி தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த சகோதரியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களே இப்படிப்பட்ட கடினமான வேலையை செய்வதற்கு அச்சப்படும் இந்த காலகட்டத்தில் இவர் துணிச்சலாக இந்த வேலையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த வேலையை செய்கிறாங்க. அது மூலமாவது தன்னை போல தன் குழந்தை இல்லாமல் குழந்தைகள் படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் கிடைக்கிற சொற்ப பணத்திலேயாவது நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த சகோதரி இந்த கடுமையான வேலையை செய்கிறாங்க. இந்த சகோதரியை வாழ்த்துவோம். இந்த சகோதரி குடும்பத்துக்காக நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். இந்த சகோதரி பருத்தி எடுத்துகிட்ருக்காங்க வயலில். அந்த நேரம் தன்னுடைய குழந்தை அங்கே வர்றது. அந்த குழந்தைக்கு தன்னுடைய சாப்பாடை கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பார்க்குற சகோதரி. அந்த நேரம் பார்த்து தூறல் வருது, மழை கொஞ்சம் தூறல் போடுது. தான் நினைஞ்சாலும் பரவாயில்ல, தன் குழந்தை நினையக்கூடாதுன்னு அந்த கூடையை வச்சு தன் குழந்தைய மூடி மறைச்சி தன் குழந்தை சாப்பிட்ற அழகை பார்த்துட்ருக்காங்க. இந்த சகோதரிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர்